வணக்கம் மக்களை, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்கதாட. நான் உங்கள் ஹோஸ்ட். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, கருப்பு படத்தோட தமிழ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி கேட்டிங்கன்னா, அநீதி நடக்கிற கோர்ட்டில் தட்டி கேட்க ஒருத்தவரான், அவன் தான் கருப்பசாமி. இந்த படத்தில் வந்து மெயின் 2 கேரக்டர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அது யாருன்னா, அந்த 2 முக்கியமான கேரக்டர்ஸ் தான் இந்திரன்ஸ் வந்து அனகா ரவி. அவங்க வந்து ஒரு விஷயத்துக்காக வராங்க. நகையை எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு பவன் அந்த எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து காணாமல் போயிடுது. அதை வந்து திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் கேட்கும்போது ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் வந்து கோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இழுத்தடிச்சு அதில் என்னெல்லாம் சம்பவம் நடக்குது, அதில் எப்படி சூர்யா வந்து கருப்பசாமி வந்து உள்ளே வந்து இன்வால்வ் ஆகுறாரு, அதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இப்போ பார்த்தீங்கன்னா, சூர்யாவோட ஆக்டிங் போயிடுவோமா. அவர் ஆக்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு. எப்பவும் போல தாங்க. அவர் நடிப்பு அரக்கன், தீவான் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிருக்கலாம். அவருக்கு நிறைய கெட்டப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சூர்யாவோட பழைய படத்தோட ரெஃபரன்சஸ் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. கருப்பசாமி லுக்கில் வர்றது, கிளைமேக்ஸில் வர காந்தாரா மாதிரி வர சீன்ஸ்லாம் செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. நல்ல வேளை சூர்யா வந்து இந்த வருஷம் ட்ரோல் மெட்டீரியலாக மாறாமல் தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி, அவர் தாங்க இந்த கதையோட மெயின் வில்லன். அவர் வந்து பார்த்திங்கன்னா, அவர் பார்த்தாலே வில்லன் ஃபீலே வரமாட்டேங்குது. ஏதோ எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அவருக்கு பதிலாக எஸ்ஜே சூர்யாவை போட்டிருக்கலாம். ஏன்னா சில பல இடத்துல வந்து ஒருத்தரை வந்து கொல்கிற மாதிரிலாம் சீன் வரும். அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து ஆர்ஜே பாலாஜிக்கு மூஞ்சியில் வந்து தெரியல. எஸ்ஜே சூர்யாவை போட்டிருந்தாங்கன்னா அவருக்கு முகத்தில் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து கரெக்டாக காமிச்சிருப்பார். அதுவும் செம்மையாக இருக்கும். வேறு நிறைய ஆக்ட்ரஸ் இருக்காங்க. கதையை மெயினாக சூஸ் பண்ண கதை வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம தாத்தா பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. கருப்பசாமி வந்து இப்படிலாம் பண்ணியிருக்கு, அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த ஸ்டோரியை வந்து ஏதோ கிண்டணுமேனு கிண்டாமல் ப்ராப்பராக ஒரு பிரியாணி எப்படி பண்ணாங்க, ஒரு பிரியாணி பண்ணால் எப்படி இருக்கும், அதுதாங்க கருப்பு படம். ஏடா கூட மட்டும் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் ஃபிலிமாக மட்டும் பண்ணியிருக்காங்க. சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படம் ஆஃப்டர் எ லாங் டைம். 13 வருஷம் கழிஞ்சு சிங்கம் 2 அந்த படத்துலேருந்து தான் சூர்யாவுக்கு டவுன்ஃபாலே ஆரம்பிச்சிது. அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு படமே ஹிட்டே ஆகலை. சரி, நம்ம நெகட்டிவ் சைடு போயிட்டு, நெகட்டிவ் சைடு வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கும், அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு நடிகை பற்றி பேசுவோம். 2 பேரை பற்றி பேசுவோம். இப்போ நெகட்டிவ் பார்த்திங்கன்னா, சூர்யாவோட பழைய படத்தோட ரெஃபரன்சஸ், அதுக்கப்புறம் தளபதி விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அவருக்கு ரெஃபரன்சஸும் நிறைய வருது. அதுவும் சூர்யாவோட பழைய மூவி ரெஃபரன்சஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு லைட்டாக பார்க்கும்போது ஏதோ குட் பேட் அக்லி படம் பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு அந்த லைட்டாக அந்த ஃபீலிங் மட்டும் வந்துட்டு போச்சு. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க, அதுவும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஒரு சீனில் வந்து வரும், கோர்ட்டை வந்து மாற்றுற மாதிரி. கோர்ட்டு வந்து இடிஞ்சு விழுமா, இவர் வந்து பெட்டிஷன் போடுவாராம். அடுத்த 5வது நிமிஷமே கோர்ட் வந்து மாற்றி கொடுத்துருவாராம். என்னடா லாஜிக் இது, எனக்கு அது சத்தியமாக பிடிக்கல, நான் லாஜிக்கு. அதுக்கப்புறம் கருப்புசாமியை வர சூர்யா அவருக்கு வந்து ஒரு மேஜர் ஒரு சின்ன ஒரு நான் லாஜிக்கு. அது லாஜிக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. நம்ம கடவுளாக வந்தால் கூட அந்த இதெல்லாம் நடக்கும். அவர் வந்து ஒரு சாமிக்கு ஒரு எல்லை, இப்படி ஒரு எல்லை, அந்த சாமிக்கு வந்து அந்த பவர் தான் உண்டு, அந்த எல்லை வரைக்கும் தான் பவர் உண்டு, இந்த சாமிக்கு இந்த எல்லை வரைக்கும் தான் பவர் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கொஞ்சம் எனக்கு இடிச்சுது. அது ஏன்டா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஃபைட் சீன்லாம் நல்லா இருந்து, இன்ட்ரோல் ப்ளாக்லாம் செம்ம மாஸ் தெரிக்க விட்டாங்க. செம்ம
மாஸ் சூப்பராக இருந்துச்சு. வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் பாசிட்டிவ் சைடுக்கு போனோன்னா ஒரு சர்ப்ரைஸ், ஒரு சூர்யாவோட ஒரு பழைய படத்தோட ஒரு கேரக்டர் வருது. அது நான் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் தளபதி விஜய் மனுஷனை ஒரு சீனு வருது, ஆனால் அது எனக்கு சொல்லறதுக்கு முடியல. அந்த சீன் எனக்கு சொல்ல முடியாது, ஏன்னா இது நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ அப்படின்னால நான் சொல்லாமல் இருக்கேன். அதனால் நான் வாயை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. கருப்பசாமியோட லுக்கு, கெட்டப்ஸு, விஷுவலு எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த குதிரை, அந்த வாகனம் எல்லாமே நல்ல கிராஃபிக்ஸ் தாங்க, அல்ட்டி குறிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னது, நம்ம அக்கா த்ரிஷாக்கா இவங்கள கேரக்டர் வந்து என்ன சொல்லனே தெரியல. ஹீரோயின்னு சொல்ல முடியாது, படத்தில் ஒரு மேஜர் கேரக்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா படம் ஷூட்டிங் போன டைம்லேயே சொன்னாங்க, இதை வந்து த்ரிஷா வந்து ஹீரோயின் கிடையாது, சைட் கேரக்டர் மாதிரி தான் அப்படின்னு. அதுவும் நல்லாயிருந்து, அவங்க கேரக்டரும் நல்லாயிருந்து, ஒரு தேவைப்படுற ஆணி தான். அதுக்கப்புறம் வேறு இந்த படத்துக்கு வந்து ஒரு சம்பவம் வச்சுங்க. நேற்றுக்கு இந்த படத்தை வந்து நேற்றுக்கு வந்து ஏதோ ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்க்கால இதை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஒரு மேஜர் ரீசன். ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு சூப்பர். சூர்யா ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் படம், நீங்கள் மஜாவாக பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ பார்த்துருக்கோம், ரொம்ப நன்றி. டாடா பாபி, சி யூ பா. எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க. பாய் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.